சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சம்மந்தி டான்ஸ் ஆடுங்க, சம்மந்தி ஆடுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா வந்து கேட்டுட்டே இருக்காங்க. உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க விஜயா. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் கத்துட்டு இருக்கிறது பரதநாட்டியம். அது எப்படிப்பட்ட கலை தெரியுமா? அதை இப்படி குடிச்சிட்டு இருக்க குடிக்காரங்க முன்னாடி என்ன ஆட சொல்றீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நீங்கள என்ன மனுஷங்க தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே என்ன சம்மந்தி, இங்க எல்லாரையும் இப்படி வந்து இன்சல்ட் பண்றீங்க? எதுக்காக இப்படி பண்றீங்க? நீங்க ரொம்பவே லோன்லியா இருக்கீங்க, அதனால தானே இப்படி சொன்னேன். நான் சொன்னேனா உங்ககிட்ட நான் லோன்லியா இருக்கேன் நான் சொன்னேனா? உங்க இஷ்டத்துக்கு என்னன்னாலும் நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டப்படி செய்யணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. எனக்கு வர்ற கோவத்துக்குன்னு சொல்லிட்டு விஜயா டோரை நாக் பண்ணிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியோட அப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்க எல்லார்கிட்டயுமே மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாதிரி பார்ட்டி எல்லாம் அவங்களுக்கு செஞ்சு பழக்கம் கிடையாதா? அதனாலதான் அவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அவங்க இப்படி நடந்துகிட்டதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம்னு சொல்லிட்டு மன்னிப்பு எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. ஸ்ருதியோட அம்மா வந்து பட்டிக்காடு இவளுங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டாலேன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மனோஜோட ட்ராக்கை காட்டுறாங்க. மனோஜ் ரொம்பவே சந்தோஷமா ரோகிணி கூட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வந்து கேக்குறாங்க, என்ன மனோஜ் ஹாப்பியா இருந்தியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா ரோகிணி, நீ என் கூட இருந்ததுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்ததுன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. உடனே நம்ம மனோஜ் வந்து ஆமா எலியோட சத்தமே கேட்கல, நல்ல தூக்கம் வந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜும் சொல்லிட்டு இருக்காங்க, ஆமா நம்ம புடிச்சிட்டு வந்தா பூனை எங்கன்னு சொன்னா பூனையும் எலியும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாதிரி காட்டுறாங்க. பத்தியா அதுங்க ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி வந்து பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி மனோஜ் ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டோர் நாக் பண்ற சவுண்ட் கேக்குது. உடனே ரோகிணி வந்து என்ன ஸ்டாஃபுங்க எல்லாரும் வந்துட்டாங்களா மனோஜ், அதனாலதான் சத்தம் கேக்குதான்னு சொல்றாங்க. சேச்சா அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வர மாட்டாங்க, யாரும் தெரியலையே சொல்லிட்டு இருக்கும்போது டே மனோஜ் மனோஜ்னு சொல்லிட்டு விஜயோட குரல் கேக்குது. உடனே ரோகிணி வந்து என்ன மனோஜ், உன் அம்மா இங்க வந்திருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க மனோஜ் சொல்லு மனோஜ்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட. உடனே மனோஜுக்கு என்னன்னு தெரியல, இங்க பாரு நீ போய் ஒளிஞ்சுக்கோ, அம்மா இருக்கிற கோவத்துல என்ன உன்கிட்ட பேசுவாங்கன்னே தெரியாது, போய் ஒளிட்டு ரோகிணின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்து மனோஜ் நான் ஏன் ஒழியணும், எதுக்காக ஒழியணும், என்னால ஒழிய முடியாதுன்னு சொல்றாங்க. இல்ல மனோஜ் ப்ளீஸ் போய் ஒழிஞ்சிடுன்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து ஒழிய வைக்கிறாங்க. உடனே அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் வராங்க. ஏண்டா கதவு திறக்க இவ்வளோ நேரம், அம்மா ஏமா இவ்வளோ காலையில இங்க வந்திருக்க, அம்மா ஸ்ருதியோட வீடு நல்ல வசதியா தானே இருந்தது, ஏமா உன்னால அங்க இருக்க முடியலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வீடாடா அது, சொல்லு வீடா? அந்த வீடெல்லாம் ஒரு வீடே கிடையாது, அங்க கட்டமையான்னு சொல்லிட்டு ஏதோ கொடுத்து எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால அங்க இருக்க முடியல, நான் உன் கூடவே இருக்கிறேன், எனக்கு இங்க இருக்கிறது தான் நிம்மதின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து அம்மா என்னமா சொல்ற, நீ இங்க இருக்க போறியா? ஆமா மனோஜ் நான் இங்க இருக்க போறேன், ஏன் உனக்கு நான் இங்க இருக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அப்படி எதுக்காக கேக்குற, நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி இதெல்லாம் பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சைகை காட்டுறாங்க. சைகை காட்டுறதும் அம்மா சரிம்மா நீ போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அங்க பாத்ரூம் இருக்கு பாரு, போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆகு, உனக்கு அதுக்குள்ள நான் காஃபி ஆர்டர் பண்றேம்மான்னு சொல்றாங்க. ஆமாண்டா மனோஜ் காஃபி குடிச்சு இவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா, அங்க கட்டன் சாயா கட்டன் காஃபின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணிட்டு எல்லாம் இருக்காங்க, என்னால முடியலடான்னு சொல்ல. உடனே மனோஜ் வந்து கேக்குறாங்க, ஏமா அப்ப காஃபி குடிக்கணுன்றதுக்காகவே தான் வீட்டை விட்டு வந்தீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. டே ஏன்டா நான் வந்ததுல உனக்கு பிரச்சனையா, நான் வந்திருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? சேச்சே அப்படியெல்லாம் நான் போய் நினைப்பேனம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்க போயிட்டு ரீஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி வந்து ரோகிணி முதல்ல இங்க இருந்து போ. மனோஜ் நான் ஏன் போகணும், என்னாலலாம் போக முடியாது, ஆன்டி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் சொல்லலாம். வேண்டாம் ரோகிணி, தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, வேண்டாம் விட்டுடு, முதல்ல நீங்க இருந்து போ ரோகிணின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து போறாங்க. திரும்ப வராங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னுடைய பேக்குன்னு சொல்லிடுறோம். உடனே விஜயோட பேக்கை தூக்கி கொடுக்குறாங்க. என் பேக் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி முறைச்சுக்கிட்டே பேக்கை எடுத்துட்டு கிளம்பி போறாங்க.
உடனே ஐயோ முடியலடா சாமின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து நினைக்க உடனே அங்க விஜய் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராங்க. ஆமா மனோஜ் பாத்ரூம்ல என்ன ஸ்டிக்கர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை காட்டுறாங்க. ஓ இது ரோகிணியோட ஸ்டிக்கர்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா அது ஸ்டாஃபுங்க தான்மா, எத்தனை முறை சொன்னாலும் அவங்க ஏத்துக்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி முதல்ல காஃபி ஆர்டர் பண்ணுன்னு சொன்னது சரிம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து காஃபி ஆர்டர் பண்றது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஸ்ருதி ரவியை காட்டுறாங்க. யார் யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. ஆனா விஜய் எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரியறதுல வீட்டுல இருக்க யாருக்குமே சொல்லாம கொள்ளாம தான் விஜய வந்து மனோஜோட கடிக்கே வந்திருப்பாங்க. இந்த விஷயம் ரவிக்கு ஸ்ருதிக்கு தெரியாது. உடனே ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு எதுக்காக இப்படி பண்ணீங்க, அந்த வீட்டுல பார்ட்டினால இந்த மாதிரி எல்லாம் நடந்தவே நடக்காது, நீங்க எதுக்காகமா இப்படி பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஒண்ணும் நாங்க பண்ணல, அவங்க இந்த வீட்டுல கம்ஃபர்டபுளாவே இல்ல, அன்கம்ஃபர்டபுளா இருந்தாங்க, அவங்கள கம்ஃபர்டபுள் ஆக்கிறதுக்கு தான் நாங்க ஒரு விஷயம் செய்ய போனோம், கடைசியில அது தப்பா ஆயிடுச்சு, அதுக்கு போயிட்டு என்ன பண்ண முடியும் நல்லா சொல்லி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம ரொம்பவே பயங்கர வருத்தத்துல வந்து இருக்காங்க. உடனே ஸ்ருதி வந்து கண்டபடி பேசிட்டு இருக்காங்க. என்ன ஸ்ருதி, நாங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலிய வந்து விட்டு கொடுத்துட்டு நீ உன்னுடைய மாமியார் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ற, முதல்ல உங்களுக்கு நான் தானே முக்கியம்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஸ்ருதி வந்து நான் அந்த வீட்டுக்கு போன அப்புறம் தான் அன்புனா என்ன பாசனா என்னன்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சது. ஒரு நாளாவது நான் சாப்பிட்டியா தூங்குனியா நீ ஒரு விஷயமாவது நீ என்னை பார்த்து கேட்டிருப்பியா, ஆனா அங்க அப்படி கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் ரவிக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே பார்த்து பார்த்து தான் செய்வாங்க. அந்த வாழ்க்கை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஸ்ருதியோட அப்ப வந்து மோலே அவளுக்கு பிரச்சனை வந்து எதுவும் கிடையாது, நம்ம சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல, நம்மளுடைய பழக்க வழக்கம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனாலதான் அவங்க இங்க இருந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அப்பா சொல்ல நீங்க பண்ணதை நியாயப்படுத்தாதீங்க, ஆன்டியா அப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்க. உடனே ரவி வந்து ஸ்ருதி கிட்ட இங்க பாரு, முதல்ல நம்ம அம்மா எங்க இருக்காங்கன்றது தேடி கண்டுபிடிக்கணும், இவங்க கிட்ட பேசி எதுவும் ஆக போறது கிடையாது, வா ஸ்ருதின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே போறாங்க. அப்ப நம்ம முத்து மீனா வந்து இங்கிலீஷ் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஸ்வேதா வந்து பாடம் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம முத்து வந்து ஆமா இப்ப கார்ல ஏறி வராங்க, அவங்க வந்ததுக்கு வெல்கம் சொல்லிட்டு சொல்றோம், அவங்க வந்து தேங்க்யூ சொன்னா அதையும் திரும்ப வெல்கம் நம்ம சொல்லணும், அது என்ன புரியல, அதுவே தமிழ்லனா வணக்கம் சொன்னா நம்ம மகிழ்ச்சின்னு சொல்லுவோம், அதுக்கு வேற மீனிங் சொல்லுவோம், ஆனா இது என்னன்னா தலையை சுத்தி மூக்கு தொற்ற மாதிரில இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அதுதான் ப்ரொசீஜர், இது அப்படிதான்றாங்க. ஆமா நம்மளே இப்ப அப்படித்தானே பேசிட்டு இருக்கோம், மேல இருந்து மேல ஃப்ளோர்னு சொல்லிட்டு பாதி இங்கிலீஷும் பாதி தமிழும் மாறி மாறில பேசணும்னு சொல்லிட்டு முத்து கலகலப்பா பேசிட்டு எல்லாருமே சிரிக்க வச்சுட்டெல்லாம் இருக்காங்க. அப்ப சாரி ஸ்வேதான்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே வராங்க. என்னாச்சு பல குரல் என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா வீட்டுல இல்ல, அவங்க எங்க போனாங்கன்னு கூட தெரியலன்னு சொன்னதும் உடனே முத்து ஏன் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவிய கேட்க உடனே ஸ்ருதி ரவி அங்க நடந்த இன்சிடென்ட சொல்றாங்க. நான் அப்பவே நினைச்சேன் அம்மாவுக்கு அந்த வீடு கம்ஃபர்டபுளா இருக்காது, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், எதுக்காக பல்லக்குரல் உன் அம்மா இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு முத்து வந்து கேக்குறாங்க. உடனே அதுக்கு ஸ்ருதி வந்து ரவி நாங்க இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுடான்னு சொல்றாங்க. இங்க பாரு இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே மீனா வந்து ஏங்க இவங்கள பேசி என்னாக போகுது, அத்தை எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்ற விஷயம் நமக்கு தெரியணும், முதல்ல அத்தை எங்க இருப்பாங்கன்னு யோசிங்கன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு நம்ம ரவி வந்து எங்க போனாங்கன்னு தெரியல, பார்வதி ஆண்டி கூட கால் பண்ணி கேட்டுட்டோம், அங்க வரலன்னு சொல்றாங்கன்னு சொன்னதும் அப்படின்னா கண்டிப்பா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, மனோஜோட ஷோரூம்க்கு தான் போயிருப்பாங்க, நம்ம அங்க போய் பார்க்கலன்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. உடனே ரவி ஸ்ருதி நாங்களும் வரும்னு சொல்றாங்க. இல்ல ஆல்ரெடி அத்தை கோவமா இருப்பாங்க, நீ போனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்க, முதல்ல நாங்க பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக பாக்குறோம்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்றாங்க. கண்டிப்பா கேட்பாங்களா, கேட்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப போகலான்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனோஜோட ஷோரூமாவே இல்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம விஜயாவுக்கு கடையோட சாப்பாடு ஒத்துக்காது இல்ல, அதனால வீட்டுல சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா நம்ம விஜயா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து அம்மா இங்க வந்தா நான் நிம்மதியா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னீங்க, இங்கேயும் வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்னு சொல்லி கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் என்னுடைய வீட்டுல என்னுடைய சோஃபால நான் கம்பீரமா உட்கார மாதிரி என்னால இங்க உட்கார முடியலையடான்னு சொல்லிட்டு விஜயா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. முத்து மீனா ரெண்டு பேருமே அங்க வந்துட்டு இருக்காங்க. உடனே அத்தை ஏன் அத்தை எங்களுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அத்தை நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அத்தைன்றாங்க. என்னது அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள என்னை அடிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கியா, அப்படியெல்லாம் ஒன்றும் நான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது, என் பையன் கூடவே நான் சந்தோஷமாவும் இருக்கேன் நிம்மதியாவும் இருக்கேன், நீங்க எனக்காக ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா
எவ்வளவு சீக்கிரம் வீட்டை மீட்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை மீட்கிற வழியை மட்டும் பாருங்க. அதை விட்டுட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டு இங்க பத்தியா கடைசியில எங்க வீட்டை கிண்டல் பண்ண நீ கடைசியில இங்கதான் வந்தாகணும்னு சொல்லிட்டு என்ன ஏளனமா பேசணுமா? அதுக்காக தான் நீ என்ன கூப்பிடுறியான்னு சொல்லிட்டு விஜய கண்டபடி மீனாவை பேசிட்டு இருக்காங்க. உடனே முத்து இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, வா மீனா வான்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே வெளியே வராங்க. உடனே மனோஜ் அஜிஜோ அம்மாவை எப்படியாவது முத்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான்னு நினைச்சா கடைசியில இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ரோகிணி கால் பண்றாங்க. என்ன மனோஜ், உன்னுடைய அம்மா கிளம்பி போயிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. ஐயோ, இவ ஒருத்தி, இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியல. நான் மட்டும் ரோகிணி கிட்ட பேசிட்டு இருக்க விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா இருக்கிற கோவத்துல என்ன கடிச்சு கூட கொதறிடுவாங்க. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க ரோகிணி. அம்மா இப்போதைக்கு மனசுல ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவங்க இங்க இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன மனோஜ், நான் எனக்கு எப்பெல்லாம் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் ஷோரூம்க்கு தானே உன் கூட பேச முடியுது. இப்ப ஆன்டி அங்க இருந்தா என்னால எப்படி உன் கூட பேச முடியும்? என்ன மனோஜ் இதுன்னு சொல்லிட்டு ரோகிணி பேச உடனே மனோஜ் கிட்ட விஜய டே மனோஜ், கடையில வியாபாரத்தை பார்க்காம யார் கூடடா போன் பேசிட்டு இருக்க? இல்லம்மா, டீலர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உன்னை பார்த்தா டீலர் கிட்ட பேசுற மாதிரி தெரியலையே. மனோஜே, உன் முடியே சரியில்லையேன்னு சொல்லிட்டுலாம் விசாரிச்சுட்டு இருக்க. உடனே மனோஜோட ஃப்ரெண்டு அது ரோகிணி தான் சொல்லிட்டு ரோகிணியை பத்தி போட்டு கொடுக்க. உடனே மனோஜ் கிட்ட விஜயா கேக்குறாங்க, டே மனோஜே, அப்படின்னா ரோகிணி இங்க போறலாம் சொல்லுடா சொல்லுன்றாங்க. அம்மா அது வந்துன்றாங்க. உடனே மனோஜோட ஃப்ரெண்டு அடிக்கடி அவங்க வருவாங்க. எப்பெல்லாம் மனோஜ் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அப்பெல்லாம் அவங்க வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. இதை கேட்டதுமே விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வராது. என்னடா மனோஜே, அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா? சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அம்மா அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு மனோஜே, ரோகிணி திரும்ப உன்னுடைய லைஃபுக்குள்ள வரவே கூடாது. 6 மாசம் டைம் கொடுத்துருக்காங்களா? அந்த 6 மாசத்துல உனக்கு ஏத்த பணக்கார பொண்ணா உனக்கு பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ரோகிணி பக்கம் போயிட்டீன்னா உன் அம்மாவை உயிரோட பார்க்க முடியாது. உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா சொல்றேன். இனி ரோகிணி கிட்ட பேசக்கூடாது. ரோகிணி வந்தாலும் அவன் முகத்தை நீ பார்க்க கூடாது. அவளை விரட்டி அடிக்கணும். இந்த ஷோரூம் பக்கமே அவ வரக்கூடாது. இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னே தெரியாது. என்னுடைய அன்பு பாசம் எல்லாத்தையுமே உன் மேல கொட்டி வச்சு நீ என்ன தப்பு பண்ணாலுமே அதை பெருசா எடுத்துக்காத. மற்றவங்க எல்லார்கிட்டயுமே நான் திட்டு வாங்கி நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், புரியுதா? தேவையில்லாம என்னை எதிர்த்து ஏதாவது ஒரு வேலை செஞ்ச விஜயோட இன்னொரு சுயரூபத்தை நீ பார்க்க வச்சிடாத மனோஜ். உனக்கு அவ்வளவுதான். ஏய், நீ தானே மனோஜோட ஃப்ரெண்டு. ரோகிணி திரும்ப இந்த ஷோரூமுக்கு நான் இருக்கும் போதோ இல்லாத போதோ எப்ப வந்தாலும் எனக்கு நீ அப்டேட் கொடுக்குற. அவளை அங்கேயே பிடிச்சி வெயி. அதுக்கப்புறம் வெளுக்குமாறு எடுத்து இழுக்கிற இழுல இன்னொரு பக்கம் மனோஜ் பக்கம் திரும்பி கூட அவ பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா விஜயா இருக்காங்க. உடனே மனோஜ் கிட்ட என்ன ப்ரோ, உன்னுடைய அம்மா இந்த அளவுக்கு கோவமா இருக்காங்க? ப்ரோ, பண்ணதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப என் அம்மா கோவமா இருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? எதுக்காக ரோகிணி வந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க? ரோகிணி உங்க லைஃப்ல திரும்ப இன்டர்ஃபியர் ஆகுறாங்க. நான் சொல்றத நீங்க மதிக்கல, அதனாலதான் சொல்லி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனதும் மனோஜுக்கு இது ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. அடுத்ததா முத்து மீனாவை காட்டுறாங்க. மீனா முத்துக்கிட்ட, ஏங்க அத்தை நம்ம 2 பேரும் கூப்பிட்டா கண்டிப்பா வீட்டுக்கு வர மாட்டாங்க. யாரு கூப்பிட்டா வருவாங்களோ நம்ம அவங்க கிட்ட போயிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட போறாங்க. அப்பா, அம்மா இப்ப மனோஜோட ஷோரூம்ல தான் இருக்காங்க. அங்க அம்மாவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. அதனால நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அம்மா இங்க வீட்டுக்கு வருவாங்க. நீங்க ஒரு வார்த்தை கூப்பிடுங்க ப்ளீஸ் பான்னு சொல்றாங்க. இங்க பாருடா, இங்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்ல, அவளால எல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தானே நல்ல வசதி வாய்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட வீட்டுக்கு போனா அங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இங்க உங்களையும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க விட மாட்டா. அவ அங்கே இருக்கட்டும்ன்றாங்க. அப்பா, ஷோரூம்ல போய் எப்படிப்பா அம்மா இருப்பாங்க, ப்ளீஸ்ப்பா வாங்கப்பான்னு சொல்லிட்டு இப்ப முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு பேசி அண்ணாமலை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. இப்ப அண்ணாமலையும் நம்ம விஜயாவை மீட் பண்ண போறாங்க. வாங்குங்க, எப்படி இருக்கீங்க, உங்க பொண்டாட்டியோட நிலைமையை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்க, உடனே இந்த நிலைமைக்கு யாரும் காரணம் இல்லை, நீயும் உன் புள்ளியும் தான் காரணம். இப்ப பழைய கதை பேசி எதுவும் ஆக போறது கிடையாது. மீனாவோட வீட்டுல வசதி வாய்ப்பு குறைவு இருந்தாலும் மான மரியாதைக்கு எந்த விதமான குறைவும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. அதனால நீ வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல, மனோஜ் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு விஜயா சொல்ல, உடனே மனோஜ திட்டுறாங்க அண்ணாமலை. ஏண்டா, அவதான் அறிவு கேட்ட தனமா இங்க வந்திருக்கான்னா நீ அவகிட்ட பேசி பழகி அனுப்பிவிட மாட்டியான்றாங்க. நான் என்னப்பா பண்ணட்டும்?
அம்மா இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அம்மா பேச்சை தானே கேட்க முடியும். எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. இதை கேட்டு விஜயா மனோஜ் கிட்ட, என்னடா நான் இந்த ஷோரூம்ல இருக்கிறதுல உனக்கு விருப்பம் கிடையாது அப்படிதானே சொல்ல வர? சொல்லுடா, அப்படிதானே சொல்ல வர? ஐயோ இல்லம்மா, நீ எத்தனை நாள் இந்த ஷோரூம்ல இருக்கலாம்? இது உனக்கு சொந்தமான ஷோரூமா? ஏம்மா இப்படி பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மனோஜ் சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா இது தொழில் பார்க்குற இடம், இங்க குடியும் கொடுத்தனமா இருக்கிறது சரி கிடையாது. நீ வா, என் பேச்ச கேட்பில்ல, என் கூட இருக்கணும்னு நீ ஆசைப்படவில்லை, நான் அங்க இருக்கேன், நீ வரியா இல்லையா? எதுவா இருந்தாலும் உன் முடிவுன்னு சொல்றாங்க. சரி, இவ்ளோ தூரம் நீங்க இறங்கி என்ன கூப்பிடுறீங்க, உங்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு விஜயா ஒத்துக்கிறாங்க. இதை கேட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.